ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பாபா கூட நான் ஒரு மாதமாக பேசாமல் இருந்தேன். ஒரு மாதிரி கோல்டு வார் சண்டையில் இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்தந்த நாட்களில் நடந்த சில முக்கியமான குறிப்புகளும் அவர் எனக்கு சொன்ன விஷயங்களும் அதை நான் என்னெல்லாம் பண்ண சேட்டைகளை எல்லாத்தான் இன்றைக்கி வீடியோவில் மிராக்களோடு பார்க்க போகிறீங்க. ரொம்ப வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஆமாங்க. இப்போ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பாபா ஒரு மாதிரி நம்மளை பரீட்சையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பார். அக்னி பரீட்சை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பரீட்சையை நான் கடந்து வந்துக்கிட்டு இருந்த நாட்கள் போன ஒரு மாதம். அந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்தது, பாபாவுக்கும் எனக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல. இந்த வீடியோவுக்கு எது தேவையோ அதை மட்டும் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இது ஒரு விரதத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பாபா ஸ்வீட் விரதம் இருக்க சொன்னார் அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். அதிலிருந்து தான் தொடங்குது இந்த வீடியோ. ஆக்சுவலாக என்னென்னா, பாபா என்னை ரொம்ப சோதிச்சுக்கிட்டே இருந்தார். நான் அந்த சோதனையை கடந்து வர ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பாபா கிட்ட கொஞ்சம் பேசுகிறதையும் குறைச்சிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாபா கிட்டேன்னா, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, பேசக்கூடாது, நீங்கள் என்கிட்ட என் கனவுல நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். பதிலுக்கு நானும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஆனால் உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் தொடர்ந்து நான் செய்வேன், அதில் எந்த குறையும் வைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் என் கனவுல வரக்கூடாது, என்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் என்ன அப்படி சொன்னாலும் அவர் கேட்கவா போகிறாரு? நான் எவ்வளவுக்கு எவ்வளோ வேண்டான்னு சொன்னேனோ அந்தளவுக்கு அவர் கனவுல வர ஆரம்பித்தார். இப்போ கனவு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கோல்டு வார், எனக்கும் பாபாவுக்கும் ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருந்த போது எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் என்ன ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஐ மீன் ஸ்வீட் விரதம் இரு அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி இருக்க சொன்னாருன்னா, நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன், அதில் ஒரு வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சக்கரை பொங்கலா, எனக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும், வெய்யுங்க அப்படின்னு சொல்லி தொன்னையை நீட்டுறேன். ஆனால் அவங்க சக்கரை பொங்கல் வைக்காமல் வெண்பொங்கல் வைக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏன் சக்கரை பொங்கல் தீந்துருச்சா அப்படின்னு நான் கேட்குறேன். தீரலை, இருக்குது, ஆனால் எனக்கு அவங்க வெண்பொங்கல் தான் வைக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சரி பரவாயில்ல, நான் வெண்பொங்கலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த கனவு நான் அவர் கூட சண்டையில் இருக்கேன், அப்போ இந்த கனவு வருது. இப்போ விடிஞ்சது எனக்கு புரியுது, சக்கரை விரதம் இருக்க சொல்கிறாரு, சுகர் ட்ராப் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு புரியுது. இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன். ஆனால் நான் டிமார்ட்டுக்கு போனபோது ஒரு ஸ்னிக்கர்ஸை பார்த்ததும் வேணும்னே அதை எடுத்து பிரித்து சாப்பிட்டேன். ஏன்னா நம்ம சண்டையில் இருக்கோம்ல. ஆக்சுவலாக அந்த கனவு அவர் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, இவ பேசாமல் இருக்கா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, இந்த நேரத்தில் இவளுக்கு நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், விரதம் இரு அப்படின்னு சொல்கிறோம், அந்த விரதத்தை இவ செய்கிறாளா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் அதை கொடுக்குறாருன்னு எனக்கு புரிஞ்சுது. வேணும்னே நான் சாக்லேட் சாப்பிட்றேன். அதுக்கு அடுத்த நாளே நான் மாற்றிக்கிட்டேன், இல்லை நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். அடுத்த நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் பேரிச்சம்பழமும் கடலபருப்பி மட்டும் நம்ம சாப்பிடலாம், இதை தவிர்த்து எதுவும் சாப்பிட வேண்டாம், மற்றதெல்லாம் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு எனக்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் விரதத்து போது எப்போதுமே பேரிச்சம்பழம் சாப்பிடுவேன், ஆனால் இந்த முறை கடலபருப்பியையும் நான் சேர்த்திக்கிட்டேன். முடிவு பண்ண அன்றைக்கி ராத்திரியே எனக்கு ஒரு கனவு. என் ஹஸ்பண்ட் எனக்காக 2 இட்லியும் 1 டம்ளர் பாலும் கொஞ்சோண்டு பேரிச்சம்பழமும் கொண்டு கொடுக்குறாரு. ஏது அப்படின்னு நான் கேட்குறேன். வயசானவர் ஒருத்தர் சைக்கிளில் விற்றுட்டு வந்தார் அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. நான் உடனே வெளியே வாசலில் பார்க்குறேன், ஒரு வயசானவர் சைக்கிளை தள்ளிட்டு வர்றாரு. சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு கூடை இருக்குது. அந்த கூடைக்குள்ளே சுட சுட இட்லியும் 1 டம்ளர் பாலும் ஒரு குண்டால பேரிச்சம்பழமும் இருக்குது. பக்கத்தில் ஒரு தட்டு மூடி இருக்கிற தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் டெய்ரி மில்க் இருக்குது. அப்போ நான் கேட்குறேன், இந்த இட்லி பால் பேரிச்சம்பழம் எனக்கா அப்படின்னு கேட்டபோது, ஆமாம் உனக்கு தான் அப்படின்னு அவர் வயசானவர் சொல்கிறாரு. அப்போ இந்த டெய்ரி மில்க்கு அப்படின்னு நான் கேட்குறேன். பதில் பேசாமல் சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாரு அந்த வயசானவர். ஓகே, எனக்கு அதை கொடுக்கல. இப்போ எனக்கு புரியுது, நீ பேரிச்சம்பழம் மட்டும்தான் சாப்பிடணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல இந்த கோல்டு வார் எப்படி போயிட்டுருக்குன்னா, நான் உன்னை விரதம் இருக்க சொன்னால் நான் சொன்னபடி தான் நீ விரதம் இருக்கணும், நீயா எப்படி நான் பேரிச்சம்பழமும் கடலபருப்பியும் சாப்பிட்டுக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன்னு நீயா முடிவு பண்ணக்கூடாது, முடிவு பண்ண வேண்டியது நான், கடலபருப்பி கட்டு பேரிச்சம்பழம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு சரியான கோவம். பரவாயில்ல, நம்ம அவர் சொல்கிறத செய்வோம் அப்படின்ட்டு சொன்ன மாதிரியே பேரிச்சம்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன், மற்றதெல்லாம் ட்ராப் பண்ணிட்டேன். ஆனால் குசும்பு பாருங்கள், என்ன கேட்காம நீ எப்படி நான் கடலபருப்பி சாப்பிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு நல்லா ஆப்படிச்சுட்டார்.
அப்படியே விரதம் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு போய்கிட்டு இருக்கு. விரதம் போயிட்டு இருந்தபோது சண்டைக்கு நடுவில் சமாதானம் ஆனதுக்கப்புறம் மன்னிப்பு, சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னார். நாகாசாய் கோயிலில் விழுறி அப்படின்னாரு. அப்புறம் விழுந்தேன், மன்னிப்பு கேட்டு வந்தேன். திரும்பவும் அடுத்த நாள் சண்டை இப்படியே போய்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் எங்கள் 2 பேத்துக்கும் சமாதானம் ஆயிடுச்சு. சமாதானம் ஆனதுமே நான் பாபாவுக்காக ஒரு சாங்கை டெடிகேட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேங்கிறத பாருங்க. இந்த பாட்டில் ஒரு தேர்ட் பிஜிஎம் இருக்கு, தயவுசெய்து எனக்காக ப்ளே பண்ணுங்க. நான் எவ்வளவு உன்னை நேசிக்கிறேன் அப்படின்றத சொல்லவே முடியாதுல்ல, அதை மியூசிக்ல சொல்லியிருப்பார் ராஜா சார். இங்கே தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், ஒரு முறை அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ அந்த வீடியோவை நான் பாபாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு நான் பாட்டு மூலயமா சொல்கிறேன், அவருக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி மூட்டைக்குள்ளே 1 கிலோ சர்க்கரை டப்பா கவுந்துருச்சு. கவுந்து அரிசியும் சர்க்கரையும் மிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு, ஏன் சாப்பாட்டில் சர்க்கரை, அரிசியில் சர்க்கரை ஏன் கலந்தது, இது ஒரு வேளை பாபாவுடைய வேலையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. இருந்தாலும் எனக்கு விடை கிடைக்கல, அப்படியே விட்டுட்டேன். அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சாப்பாடு பொங்கி, எனக்கு எப்பயுமே நெய் ஊற்றி சாப்பிட்டு பழக்கம். ஃபஸ்ட் எடுத்ததும் நெய் ஊற்றி தான் சாப்பிடுவேன் சுடு சாப்பாட்டில். அப்படி நான் நெய்யை உருக்கி சாப்பிடும்போது என்னுடைய சாப்பாட்டில் சர்க்கரை வந்துச்சு, எனக்கு இனிச்சுது. இது எப்படிடா இனிக்குது, நம்ம தான் அரிசியையும் சர்க்கரையும் பிரிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். சாப்பாட்டில் சர்க்கரை வரலை. நான் எந்த கரண்டியில் நெய்யை உருக்குனேனோ அந்த கரண்டியில் சர்க்கரை ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கிறத நான் கவனிக்கலை. அடுப்பில் வச்சுருக்கேன், நெய்யை ஊற்றிருக்கேன். நெய்யோட அந்த சர்க்கரை உருகி அந்த நெய்யை நான் சாப்பாட்டில் ஊற்றிட்டேன். உப்பு போட்டு சாப்பிடும்போது பார்த்தா இனிக்குது. அப்போ எனக்கு புரியுது, அரிசியில் சர்க்கரை கலந்துட்டான் என் மகன் தெரியாமல். அது ஏன் கலந்தது அப்படின்னா, நீ விரதம் விடு போதும் அப்படின்னு சொல்கிறாரா, என்ன சொல்கிறாரு புரியலையே. இன்னைக்கு என்ன இவ்வளோ நாள் கழித்து நம்ம வாயில் சர்க்கரை போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு பாபாட்ட என்ன சொன்னேன்னா, எந்த டெய்ரி மில்கை காட்டி நீங்கள் விரதம் இருக்க சொன்னீங்களோ அதையவே நீங்கள் எனக்கு எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ நான் விரதம் விடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. அவங்க ஃப்ரூட்ஸு ஸ்வீட்டு இதெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்தவங்க பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 5 ஸ்டாரும் 2 டெய்ரி மில்க்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை குழந்தைக்கு கொடுமா அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்தாங்க. அதை வாங்கி நான் பிரித்து பார்க்கும்போது, இது என்னடா உள்ள டெய்ரி மில்க் இருக்குது, நேற்று தானே கேட்டோம், இன்றைக்கி டெய்ரி மில்க் வந்திருக்கு, இது நமக்கு தானா இல்லை குழந்தைக்கா தெரியலையே, பாபா தான் கொடுத்தாரா அப்படின்னு நான் யோசித்த அடுத்த செகண்ட் யார் கொடுத்தாரோ, வீட்டுக்கு வந்தவர் ஒரு வயசானவர் குடும்பத்தோடு வந்திருந்தார். அப்போ நான் இது என்ன டெய்ரி மில்க் நமக்கு தானா இல்லை யாருக்கு, பாபா தான் கொடுத்தாரா இல்லை குழந்தைங்களுக்காக இவங்க வாங்கிட்டு வந்ததை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு யோசித்த அந்த நிமிஷம் கெஸ்ட்டாக வந்தாங்க இல்லையா, அவருடைய ஃபோன் ரிங் ஆகுது. அந்த ஃபோனில் மியூசிக் எது தெரியுங்களா, நான் எந்த பாட்டை இளையராஜா சாங்கை பாபாவுக்கு டெடிகேட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேனோ அதே மியூசிக் அவருடைய ஃபோனில் ரிங்காக அடிக்குது. அந்த நிமிஷம் எனக்கு புரிஞ்சு போச்சு, அது பாபா எனக்கு கொடுத்த பதில், அது கொடுத்தது நான் தான், அது உனக்கு தான். அதான் அந்த மியூசிக் மூலயமாவே திரும்பவும் நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு திரும்பவும் அதே வார்த்தைகளால் அவர் எனக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அது அந்த நேரம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது, கொஞ்சம் எமோஷ்னல் ஆச்சு, எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது பாபா தான் கொடுக்குறாரு அப்படின்னு. பாபா கிட்ட சத்சரதத்தை ஓப்பன் பண்ணி கேள்வி கேட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தத்தோடைய பெயர் எனக்கு காட்டுனா நான் சாப்பிட்றேன், இது எனக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் சத்சரத்தில் பார்க்குறேன். சர்க்கரை பொங்கல் யோசிச்சுக்கோங்க. எனக்கு முதல்ல வந்த கனவில் நான் சர்க்கரை பொங்கல் தான் கேட்குறேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் விரதம் இருக்கேன். அதுக்கப்புறம் அரிசியில் சர்க்கரை மிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் நெய்யோடு சர்க்கரை மிக்ஸ் ஆகி வருது. கடைசியாக டெய்ரி மில்க் வருது. அந்த டெய்ரி மில்க் சாப்பிடட்டுமான்னு கேட்கும்போது சர்க்கரை பொங்கலுங்கிற வார்த்தையவே நான் சத்சரத்தில் பார்க்குறேன். எல்லாமே கனெக்ட் ஆச்சு. அப்போ நான் பாபா கிட்ட என்ன சொன்னேன்னா, சர்க்கரை சாப்பிடாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் இன்றைக்கி ஒரு நாள் இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் நாளையிலேருந்து நான் திரும்பவும் விரதத்தை கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதும் தத்தா அஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கும் அதில் தான் விருப்பம். அவர் எனக்கு அந்த டெய்ரி மில்கை கொடுத்தது அந்த ஒரு நாள் நான் அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி, எல்லையில்லாத மகிழ்ச்சி. எதுக்கு அப்படின்னா, இத்தனை சண்டை சமாதானமாகி பரீட்சைகளையெல்லாம் பாஸ் பண்ணி
அவர் சொன்னதையெல்லாம் நான் கடந்து வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழைய மாதிரி நான் மாறிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நான் கேட்டது போல் அவர் எனக்கு சாக்லேட் கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ டெய்ரி மில்கை வாங்கினதும் முதல்ல அவருக்கு கொடுத்தேன், அவர் வாயில் வச்சு விட்டேன். அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு விரதத்தை விடலை, கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த நாள்லேருந்து திரும்பவும் நான் விரதத்தை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இதுக்கு நடுவில் இது நடக்க அடுத்த ஒரு இன்பமான ஒரு அதிர்ச்சி எனக்கு கிடைக்கிது ஒரு சப்ஸ்கிரைபர் மூலமா. பத்மான்னு சொல்லிட்டு அந்த அக்காவுடைய மிராக்கள் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அக்கா என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு பார்சல் அனுப்புகிறாங்க. அந்த பார்சல் வந்து ஒரு பெட்டி நிறைய மாம்பழமாக இருக்குது. அந்த மாம்பழத்தை இவங்க ஏன் அனுப்புனாங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 1 மாத காலமாக பாபா உங்களுக்கு மாம்பழம் அனுப்ப சொல்லி சொன்னார் பிரீத்தி. 1 மாதமாக நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் அனுப்ப முடியல. இப்போ தான் என்னால் முடிஞ்சது. எங்கள் ஊர் சேலத்து மாம்பழம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், நான் உனக்கு மாம்பழம் அனுப்புகிறேன். உனக்கு ஏதாவது தெரியுமா ஏன் மாம்பழம் அனுப்ப சொன்னாருன்னு பாபா கிட்ட வேணா நீ கேட்டுக்கோ அப்படின்னாங்க. இப்போ எனக்கு ஒன்று புரியுது. என்னென்னா, எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரூட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ் மாம்பழம், கொய்யாப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த 1 மாத காலமாக நான் மாம்பழமும் சாப்பிடலை. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இன்டைஜஷன் மாதிரி ஒரு பிரச்சனை. 1 மாத காலமாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதில் மாம்பழம் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னு வைங்க. இன்னொன்று, நான் வாங்கிட்டு வந்த எந்த மாம்பழமும் ருசியாக இல்லை. எல்லாமே அழுகுனதாகவும் மண்ணு மாதிரி தான் இருந்தது, நல்லாவே இல்லை. எனக்கு எந்த மாம்பழத்துலேயும் திருப்தி இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து மாம்பழம் சாப்பிட்றதையே விட்டுட்டேன். இன்னொன்று, இந்த 1 மாத காலமாக நான் அனுப்ப முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் அனுப்ப முடியலைன்னு அவங்க சொன்னது எனக்கு மனசில் ஆழமாக பட்டுச்சு. என்ன பட்டுச்சுன்னா, 1 மாத காலமாக நான் அவரோட சண்டையில் தான் இருந்தேன். அப்போல்லாம் அவங்களால அனுப்ப முடியலை. சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டெய்ரி மில்க்கு வந்து நான் சாப்பிட்றேன். அன்னைக்கு இவங்க எனக்கு இதை சொல்கிறாங்க. இப்போ எனக்கு புரியுது, ஒருவேளை நம்ம ரொம்ப வீண் விவாதத்தில் தான் நான் இருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாபா கூட நான் விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப விவாதம் பண்ணுறேன், எதிர் கேள்வி கேட்குறேன், நீங்கள் இது பண்ணலாமா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறேன். அதெல்லாம் நான் அடுத்த சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் இவங்களால 1 மாதமாக அனுப்ப முடியல. ஆனால் 1 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு மாம்பழம் அனுப்ப சொல்லியிருக்காரு. இப்போ இது சம்மந்தமாக எனக்கு குழப்பம் வந்து நம்ம கேள்வி கேட்கலாம், சத்சரத்தில் கேட்கலாம். என்ன பாபா, இவங்க 1 மாதமாக அனுப்பணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களாம், முடியலையா? அப்போ என் மேலே இருந்த கோபத்தினால தான் அது வரலையா? ஏன்னா நானும் அவர்கிட்ட வேண்டாத விவாதமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா? அதனால நான் இந்த கேள்வி கேட்டபோது நான் எதிர்பார்த்த பக்கம் என்ன அப்படின்னா, மாம்பழம் அற்புதம் ஆம்லீலா தாமு அண்ணாவுடைய பேஜ் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதே பேஜ் அதே அற்புதம் தான் எனக்கு காட்டினாரு. ஆனால் எனக்கு எந்த பதில் கொடுக்கணுமோ அந்த பதிலை அவர் எனக்கு காட்டினார். அது என்ன தெரியுமா? ஷாக்கிங்காக இருக்கும், பாருங்கள். தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பீர்கள். எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்து விடுங்கள். தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களது நாவுக்கு ஒரு பேராவல் ஏற்படட்டும். எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களை எல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு உடல் இவைகளை பற்றிய உணர்வை மறக்கச் செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள். எப்போதும் தங்கள் நாமத்தை நினைவு கூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடச் செய்யுங்கள். அதாகப்பட்டது. எனக்கு என்ன தோணுச்சோ அது சரின்னு சொன்னார். 1 மாத காலமாக நான் அவர் கூட விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேண்டாத கேள்விகளை எல்லாம் கேட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவர் என்ன சொல்ல வராரு தெரியுமா? உன்னுடைய விவாத பண்பை இதோட அறவே அழித்து விடு. நீ இவ்வளோ நாளாக என்கிட்ட விவாதம் பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு பிடிக்கலை, இந்த பண்பை இதோடு அழிச்சிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு. இந்த வரிகள் எதில் வந்துச்சு தெரியுங்களா? சேம் தாமோனாவுடைய சாப்டரில் தான், மாம்பழ அற்புதத்துடைய கண்டினியூஷனாக தான் இது வருது. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த மாம்பழத்தை பாபாவுக்கு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்டேன். சொன்னால் நம்புவீங்களா, இது வரைக்கும் நான் சாப்பிடாத அளவுக்கு தேன் போல் இனிக்கிற மாம்பழம். நான் ரொம்ப முன்னாடி உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாபாவுடைய கையால் மாம்பழம் வாங்கி சாப்பிடணுன்னு எனக்கு நீண்ட நாள் ஆசை எனக்கு. அதுக்காகவே மே மாதம் ஷீரடிக்கு போகணும், ஏன்னா பிரசாத ஆலயாவில் மாம்பழ ஜூஸ் எல்லாருக்கும் தருவாங்க, அதை சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஷீரடி போனால் மாம்பழம் கிடைக்குமா அப்படின்னலாம் நான் பார்ப்பேன், ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் கிடைச்சதில்லை. இந்த ஆம்லீலா படிக்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன், இவர் கையால் நமக்கு ஒரு மாம்பழம் கிடைக்கும். வீடு தேடி வந்த அந்த மாம்பழ பெட்டிக்குள்ளே பாபாவுடைய விக்கிரமும் பாபாவுக்கு ஒரு மாலையையும் சேர்த்தி ஊதுபத்தியோடு எனக்கு அனுப்புனாங்க. அப்போ இந்த மாம்பழம் பாபா கையால் தான் எனக்கு வந்திருக்கு. அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. 1 மாத காலம் பரீட்சையில் நான் எதை
சாப்பிடாம இருந்தேனோ அதை 2 பொருளையும் எனக்கு கொடுத்து அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணதுக்காக தான் உனக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு உணர வச்சு அவருடைய மகிழ்ச்சியை அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சத்திரத்தில் நம்ம படிச்சிருப்போம், பாபா தன் கைகளால் அழுத்தி கொடுத்த மாம்பழம் அமிர்தத்தை போல் சுவைக்கும் அப்படின்னும், அது யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் தாமு அண்ணாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. இப்படி ஒரு பாக்கியம் என்னைக்காவது நமக்கு கிடைக்காதா? உங்கள் கையால் கிடைக்கிற மாம்பழம் அவ்வளவு ருசிக்குமா பாபா? மாம்பழம்னாலே ருசிக்கும், ஆனால் உங்கள் கையால் கிடைச்சா அது எவ்வளோ ருசியாக இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் சுவைக்க மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு உண்மையாலுமே அந்த மாம்பழம் அமிர்தம் மாதிரி அவ்வளவு இனிப்பாக இருந்ததுங்க, அவ்வளவு சுவையாக இருந்தது. அந்த ஆசையையும் அவர் நிறைவேற்றினார். இதில் ஒரு தண்டனை என்ன தெரியுங்களா? 1 மாத காலமாக நான் அவர் கூட பேசாமல் இருந்தபோது நான் வாங்கிட்டு வந்த எந்த மாம்பழமும் ருசிக்கவே இல்லை. மண்ணு மாதிரி இருந்துச்சுங்க, மண்ணு மாதிரி இருந்தது. கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு வீசிடுவேன். எப்பேற்பட்ட மகான்னு பாருங்களேன். என்னை விட்டு விலகுபவனுக்கு இவ்வாழ்க்கையே சூன்யமாக தோன்றும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அது உண்மை. இந்த வரியை நான் படிக்கும் போதெல்லாம் அழுவேன். ஆனால் அந்த வரியை வச்சே எனக்கு அவர் பரீட்சை பண்ணார். என்னை விட்டு விலகினா உன் வாழ்க்கை சூன்யமாக போகும்னு சொன்னையே, விலகிதான் பாரு அப்படின்னாரு. அவரை விட்டு விலகி சண்டை போட்ட நாட்களில் நான் சாப்பிட்ற சாப்பாடும் எனக்கு உடம்புல ஒட்டலை, நான் சுவைக்கிற எதுவுமே எனக்கு சுவையாக தோணலை, இந்த வாழ்க்கையே எனக்கு சூன்யமாக தான் தோணுச்சு. அடுத்த வீடியோவில் அவர் எனக்கு என்ன பாடம் புகட்டினார், என்ன மாரல், எந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி என்னை சமாதானப்படுத்தினார், என்ன சொல்லி என் மண்டைக்கு உரைக்க வச்சார் அப்படிங்கிற அவரோட உபதேசத்தை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். நான் இந்த பார்சல் வர்றதுக்கு 1 வாரம் முன்னாடி இந்த ஃபோட்டோ, இந்த ரீல்ஸை நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஏன்னு தெரியல, சேவ் பண்ணி வச்சேன். அண்ட் ரெஸ்ட் இஸ் த ஹிஸ்ட்ரி. எப்படி இருந்துச்சு மக்களே டெய்ரி மில்க் மாம்பழ அற்புதம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும். பாபாவோட உபதேசம் என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாபா சிலை இருக்குது, பாபாவே வந்துட்டார், மாம்பழத்தோட வந்திருக்கிறாரு. என்ன பாபா மாம்பழமெல்லாம் கொடுத்துடுறீங்க? ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.